ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து சபரிக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் வந்துட்டு பிக் பாஸ் கிட்டேயும் விஜய் சேதுபதி கிட்டேயும் மக்கள் கிட்டேயும் வந்துட்டு சாரி கேட்டிருப்பார். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். இப்போ அதை கேட்டுட்டு அங்கேயே சொல்லியிருப்பார், இவங்க வந்து இப்போ எனக்கு எதிராக வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க, எனக்கு வந்து அதில் பிரச்சனைலாம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்லிட்டு பேசிட்டு அங்கே வந்து சபரிக்கிட்ட கேட்குறேன், என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே வரணும்னு அவசியம் தோணலை, அதனால தான் நான் வரல அப்படின்னு கேட்கும்போது சபரி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இனிமேல் பர்சனலாக 2 பேரும் பேசிக்காதீங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வாயில் தானே பேசினேன், வாயில் பேசும்போது என்னை எதுக்கு அவங்க அடித்தாங்க, அப்போ அது வந்து கேட்கும்போது அதுக்கு வாயில் தானே பேசியிருக்கணும், ஏன் அடிக்கிறாங்க அப்படின்போது, அவன் நீ வந்து வாயில் பேசினா அவன் அடிச்சிட்டா அவ்வளோதான், நீ ஒரு வே ஆஃப் இதில் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ண அவங்க தூக்கு அடிச்சிட்டாங்க, இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. அப்போ கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு எதுக்கு அவங்க அடிக்கணும், அவங்க கேட்குறது அதுக்கு எதுக்கு அவங்க அடிக்கணும், வாயிலே வந்து பேசியிருக்கலாமே அப்படின்போது, நீங்கள் 2 பேரும் முதல்ல அப்படியாட பழகுனீங்க கேட்குறாரு. கரெக்ட் தானே, நீங்கள் முதல்ல வந்து எப்படி பழகுனீங்க ஊருக்கு உலகத்துக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும், அப்படின்போது வாயில் பேசினா வாயில் தான் பேசணும் அப்படின்னு நீ எப்படி எதிர்பார்க்குற? இதை விட பயங்கரமாக வந்துட்டு விஜய் பதி ஒரு அடிச்சிருக்காங்க சிரித்த மாதிரி நார்மலாகவே. அப்போல்லாம் வந்துட்டு இப்போ லைட்டாக அப்படி தட்டினாங்க, லைட்டாவோ அது டைட்டாவோ அது வேறு விஷயம், ஆனால் சும்மா தட்டல. இவர் வந்து அப்படி வந்து அதாவது 2 பேருமே எவிக்ட் ஆனதுக்கப்புறமா வந்து வேணுட்டு வெறுப்பேற்றுறது பண்ணாங்க, டக்குன்னு அடிச்சிட்டாங்க. அந்த டைம் அவங்க மூஞ்சி சிரிச்சாமல் இருந்துச்சு, உடனே வந்து ஏன் வெறுப்பேற்றுற அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. பட் அது அப்படியே அவர் பெருசாக்குனார். அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணதெல்லாம் கொஞ்சம் தவறு தான். ஆனால் சூப்பராக சபரி ஒன்று சொல்லிட்டார், நீ பண்ணது கண்டிப்பாக வீக்கெண்டில் கேட்கப்படும், தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாமல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க, அதுக்கு உண்டான வேலையை பாரு, அவள் தான் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு நீ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அக்ரெசிவாக தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ கமரு வந்து இது கேம் தானே அப்படின்றாரு. அப்போது அவள் அடித்ததையும் நீ கேமாக தான் எடுத்துக்கணும், அது நீ கேமாகவே எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்போ கமருது வந்து இல்லை அவங்க அடிச்சுட்டு எனக்கு வந்து டிக்னிட்டியே போயிட மாதிரி இருக்குது அப்படின்போது இவர் சொல்லிடுறாரு, இதில் டிக்னிட்டிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, முதல் அவள் அடித்தது எந்த விதத்தில் உனக்கு டிக்னிட்டியை வந்துட்டு இது பண்ண மாதிரி இருந்துச்சு உனக்குன்னு கேட்குறாரு. இப்போ வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு அது ஓகே, நான் பொண்ணுக்கிட்ட வந்து வீரத்தை காட்ட அளவுக்குலாம் மோசமான ஆள் கிடையாது அப்படின்போது, பொண்ணு பையன்லாம் இல்லை, வீரத்தை வந்து நீ பொண்ணுக்கிட்டையும் காட்டலாம், ஆனால் உனக்கு ஆப்போசிட்டாக அந்த பொண்ணு வீரத்தை காமிச்சதுன்னா நீ காமிக்கலாம், நீ பெட்டு உதைக்கிட்ட எந்த விதத்தில் வருது அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவரும் கலாச்சி விட்றாரு. அவங்க அப்படியே வந்துட்டு முழிக்கிறார் நம்ம கமரு, எந்த பக்கம் போனாலும் இந்த பையன் வந்துட்டு சேம் செட் கோல் போடுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கமருது கேட்குறாரு. இல்லை நீ மேலே நிலாவை பாரு, உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு சைலண்ட் ஆகிறார். ஏன்னா சபரி சொல்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு அவர் வந்து ஆப்போஸ் பண்ணுறாரு. நீ சொன்னால் இதை சொன்னால் அதுக்கு அதை நான் சொல்லுவேன், நீ பிஜேபி போகிறதை பற்றி நீ சொன்னா பிஜேபி போகிறதை பற்றி ஆப்போசிட்டாக நான் ஒன்று சொல்லுன்ற மாதிரி கருத்து வைக்கும்போது சபரி அங்கே வந்து சொல்கிறதுக்கு உண்டான விஷயமே இல்லை. சொன்னாலும் அவன் எப்படி அதை தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் ஒன்று தான் சொன்னார், நீ பண்ணது அக்ரெசிவாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து பேசப்படும், நீ அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சபரி இதில் எதுவுமே பேசவும் முடியாது. சபரிக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு, அதை வந்து வீக்கெண்டில் வந்து குறும்படமாக போட்டு கலாய்ச்சாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம், அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ விஜய் படத்துக்கு நடந்திருக்கு. அப்படின்பா அதை விட மோசமாக வந்து இப்படி தள்ளி விட்டு கழுத்துலாம் அடி, இந்த பக்கம்லாம் உடம்புலாம் அடி அந்த அம்மா காமிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் எபிசோடில் பேசப்படும். சபரி சொன்ன மாதிரி கமருதீன் எடுத்துட்டாருன்னா நல்ல முடிவாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் திரும்ப வந்துட்டு அவர் வந்து கேமில் அக்ரேஷன் காட்டுவார்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் அவர் பண்ணுவாரா, அதாவது அதை வந்து அப்போஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் சொல்லி சப்போஸ் கேட்டார்னா அதே மாதிரி முதல் விஜய் சேதுபதி வந்துட்டு கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார்னு நினைக்கிறீங்களா, கமருதீனுக்கு ஆதரவாக பேசுவார்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.